வயசாயிட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க சமயத்துல இந்த படத்துல வர அந்த பாட்டி அவங்க ஹஸ்பண்டோட அஸ்தியை கிடைக்கிறதுக்காண்டி ஒரு லேக்குக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க ஒரு 2 பேரு. கடத்தி வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து அந்த சின்ன பொண்ணை எப்படி காப்பாத்துறாங்க தனியாளா நின்னு அப்படிங்கறது அந்த படமே. எந்த வயசுல என்னனாலும் நம்மளால பண்ண முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாவும் இந்த படத்தை நான் பாக்குறேன். உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஓவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம பாட்டி உட்காந்து எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது இவங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருந்திருக்காங்க. அவரோட கடைசி ஆசையா அவரோட அஸ்திய இவங்க 2 பேரும் டேட் பண்ண லேக்ல கிடைக்கணுங்கிறது அவரோட கடைசி ஆசையா. அவரோட இருந்த நினைவுகள் எல்லாம் பார்த்துட்டு கையில ஒரு போட்டோ வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவரோட கடைசி ஆசையை நம்ம நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ட்ரக்கிங்க்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரியான பனிப்பொழிவா இருக்கு அந்த இடத்துல. ஆனாலும் அவருக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லா லக்கேஜும் எடுத்துட்டு பாட்டி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்ல நின்று அவங்களுக்கு பெட்ரோலும் ஃபில் பண்ணிக்கிறாங்க. அப்ப போற வழியில பார்த்தா ரேடியோல சொல்றாங்க, நிறைய பனிப்பொழிவு இன்னைக்கு நடக்க போகுது, யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, எங்கேயும் அதிகமா டிராவல் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க லவ்வோட ஆழத்தினால அந்த பாட்டி என்னால எல்லாமே செய்ய முடியும்டான்னு சொல்லிட்டு அந்த டிராவல் அப்படியே கண்ணி பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு இவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சான். அதனால எதுவும் திக்கு தசை தெரியாம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் போதே ஒரு சத்தம் கேக்குது. சரி, அந்த சத்தம் போற பக்கமா போனா ஆல்ரெடி கார் போன தடம் வேற இருக்கு. அந்த தடத்தை நோக்கி தான் அந்த பாட்டி போறாங்க. பார்த்தா ஒரு மர வீடு இருக்கு. அதுக்கு வெளியே ஒருத்தன் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கான். சரி, அவன் கிட்ட நம்ம உதவி கேட்கலான்னு போனா அவன் கார்ல 2 கன் இருக்கு, கீழே கொஞ்சம் ரத்தமெல்லாம் கூட இருக்கு, எந்த பிரச்சனையும் வராதுக்காக வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள விட்டுறாங்க. அவனை கூப்பிட்டா பயந்து போயிடுறான். இவங்கள பார்த்த உடனே இவன் எதுக்கு பயந்து போறானே தெரியல. நான் என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இப்ப எனக்கு வழி தெரியல, அந்த லேக்கு போறதுக்கான வழி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறா. எனக்கு தெரியுமே, இந்த மலையை கடந்து அந்த பக்கம் போங்க, லேக் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பி வைக்கிறான். அப்புறம் இந்த பாட்டியால எதுவுமே கேட்காம இருக்க முடியல போல. அதனால கேக்குறாங்க, இந்த ரத்தம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு. இல்ல, இங்க ஒரு அனிமல் வந்து அதை நான் சுட்டுட்டேன், அதுல வந்து ரத்தம் தான், மற்றபடி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இங்க வந்து பார்த்தா அப்படியே அந்த லேக்கே பனியால உறைஞ்சு போயிருக்கு. அப்பதான் அவங்க பழச யோசிச்சு பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த லேக் பனியால உறைஞ்சுதான் இருந்திருக்கும். அவங்க ஹஸ்பண்டும் இவங்களும் வந்திருக்காங்க சின்ன வயசுல. இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டாமா. இவங்க பயந்தா கூட அவங்க ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் 2 பேரும் அந்த இடத்துல மீன் பிடிக்கலான்னு சொல்லி ஓட்டையும் போட்டு அந்த இடத்துல மீன் பிடிச்சிருக்காங்க போல. இந்த விஷயத்தெல்லாம் பாட்டி யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. பண்ணிட்டு அதே இடத்துல இப்ப பாட்டி ஓட்டையை போட்டு மீனை பிடிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்நேரம் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. போய் அந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கிட்ட வழி கேட்டிருப்பாங்கல்ல, அவன் தான் ஒரு டீனேஜ் வயசுல இருக்க ஒரு பொண்ணை கண்ணை காட்டி மிரட்டிட்டு இருக்கான். எதுக்கு அவன் இதெல்லாம் பண்றாங்கிறதே நமக்கு இன்னும் தெரியல. ஆனா அங்க இருந்து அவன் கடத்திட்டு போறாங்கிறது மட்டும் பாட்டிக்கு புரியுது. சரி, நம்ம வெளியே போய் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடலாம், எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. ஆனா அங்க ரொம்ப பனியா இருக்கனால அந்த கார் வந்து பனியிலேயே மாட்டிக்கிச்சு. போன்லயாவது சிக்னல் இருக்கும், கால் பண்ணி பாக்கலாம்னு சொல்லி போன் எடுத்தா அங்கேயும் சுத்தமா சிக்னலே இல்ல. அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், நம்ம மட்டும் தான் இங்க இருக்கோம், நம்மள விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு என்னால அந்த பொண்ணை காப்பாத்த முடியும்னு கிளம்புறாங்க. அங்க இருந்து தூரமா நின்று அந்த வீட்டையே நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க நம்ம நேரமா. இவன் எப்படியாவது வெளியே போவான், அந்த பொண்ணை நம்ம எப்படியாவது காப்பாத்திடலான்னு. அதுக்கேத்த மாதிரி அவனும் கார் எடுத்துட்டு வெளியே போறான். அந்த பாட்டி வேகமா அந்த வீட்டுக்குள்ள போய் எங்க இருக்கா அந்த பொண்ணுன்னு தேடி பாக்குறாங்க. கதவெல்லாம் லாக் ஆயிருக்கு. சரி, எப்படியும் பேஸ்மெண்ட்ல தான் அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஜன்னல் மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த மரப்பலகை எடுத்துட்டு பாக்குறா. பார்த்தா அங்க ஒரு பொண்ணு கட்டி போட்ட நிலைமையில இருக்காங்க. அந்த பணியிலே எழுதி காமிக்கிறாங்க, நீ ஒன்னும் பயப்படாத, நான் உன்னை காப்பாத்திட்டு தான் இந்த இடத்துல இருந்து போவேன், பிராமிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கும் ஒரு தைரியம் வருது. இங்கிட்டு பேசிட்டு இருக்கும் போதே போனவன் திரும்பி வந்துட்டான். போகும்போதுல இவன் மட்டும் தானே போனான், வரும்போதுல இன்னொருத்தியோட வரான். அவ வந்து இவனோட ஒய்ஃப் ஆமா. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிளான போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல. அவ கையில வேற ஒரு பெரிய கன் எடுத்துட்டு வரா. வீட்டுக்குள்ள வந்து அவன் கிட்ட சொல்றா, என்ன எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டியா, நான் சொன்ன பொருள் எல்லாம் கடையில இருந்து திருடிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. அவனும் சொல்றான், நீ சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேன், நம்மளுக்கு வந்து கரெக்டான டைம் வந்தோடனே நம்ம போய் வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்றான். சரி, அதுக்குள்ள நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்கார்றா. ரொம்பவே டயர்டா இருக்கா, இவளுக்கு ஏதோ உடம்பு முடியல போல. சீக்கிரமா காருக்கு வராங்க. அவங்க கார் ட்ரக்ல பின்னாடி ஏதோ பெரிய மர வீடு மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க.
அதை வெளியே எடுக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த வில்லிய காமிச்சா அவ மூக்குல இருந்து ரத்தம் வருது. அவ வெளியே வர்றா. அவ வெளியே வந்து பார்க்கும் போல நம்ம பாட்டி கழட்டி போட்ட கிளவுஸ் அங்க இருந்திருக்கு. யாராவது இங்க வந்திருப்பாங்கிறத சந்தேகப்பட்டுட்டு அந்த கண்ணாடியை திறந்து பாக்குறா. அந்த இடத்துல உன்னை காப்பாத்துவேன்னு எழுதியிருக்கு. இவ போய் அவன் ஹஸ்பண்ட கத்துறா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? உங்ககிட்ட கொடுத்தது ஒரே வேலை, அதை இப்படி சொதப்பி வச்சிருக்கே, யார் இங்க வந்தான்னு கேட்கும் போலதான் சொல்றா. இங்க ஒரு பாட்டி வந்துச்சு, இந்த லேக்குக்கு போற வழியை கேட்டுச்சு, அதுக்குதான் நான் வழியை சொன்னேன்னு சொல்லும் போதுல இப்படி ஒருத்தி வந்திருக்கா, நீ அவளை அசால்ட்டா விட்டு வச்சிருக்கா, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, சீக்கிரமா நம்ம போய் அவளை கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும், இங்க தடையுமே இல்லாம நம்ம எல்லாத்தையும் பண்ணணும், வாடான்னு சொல்லி அவளை அங்க வந்து கூட்டு போறா. வெளியே வந்து பார்த்தா ஆல்ரெடி அங்க ஒரு புகை வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்த நோக்கி இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இந்த ட்ரக்ல இருந்து எடுத்தாங்கள ஒரு மர வீடு, அங்க வச்சு மீன் பிடிக்கிற மாதிரி எல்லா செட்டப்பையும் பாட்டி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வில்லி கொஞ்சம் விவரமானவ தான் இருப்பா போல. ஏதாவது ட்ராப் இருக்குங்கிறத அவன் முன்னாடியே யோசிச்சுதான் அவன் ஹஸ்பண்ட மட்டும் முன்னாடி போய் பார்க்க சொல்றான். அவனும் இவ சொல்ற எல்லாத்தையும் கேட்பான் போல. இவனும் போய் பாக்குறான். பார்த்தா நம்ம பாட்டி அந்த இடத்துல ஒரு ஆள் போற அளவுக்கு ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறான். பனி பொழியறது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அது மைனஸ்ல இருக்கு அப்படின்னு. இது எல்லா தூரத்துல இருந்து இந்த பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் திரும்பி வீட்டுக்கு வரதுக்குள்ள அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு வீட்டு பக்கமா ஓடுறாங்க. வந்து பார்த்தா அந்த பொண்ணு பேஸ்மெண்ட்ல தானே இருக்கா. நல்லா கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த பாட்டி அந்த நேச்செல்லாம் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்தாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு வாயில இருக்க பிளாஸ்டரையே எடுக்கிறாங்க. அவளும் அப்படியே கத்துறா. கத்தாத நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயிடலாம், இதுக்கான சாவி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா அவ கையில ஹேண்ட் காப் போட்டு வச்சிருக்காங்க. அதை பாட்டியால எடுக்க முடியல. சரி நான் போய் சாவியை தேடிட்டு வரேன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்கா. என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு. இல்ல நான் சாவி எடுத்துட்டு திரும்பி வந்துடுவேன், ஒன்னும் கவலைப்படாத செல்லம், உன்னை காப்பாத்திட்டு தான் நான் இங்க இருந்து போவேன்னு சொல்லிட்டு பாட்டி போய் சாவியை தேடுறாங்க. பாட்டியும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்கன்னா, இவன் தண்ணிக்குள்ள விழுந்திருக்கான்ல, குளிர் காயறதுக்கு எதையாவது தேடி வருவாங்க, இந்த வீட்டுல எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேப்ல தண்ணி பிடிச்சு அடுப்பு அங்க இருக்கிற துணி எல்லாத்தையும் அதுல நினைச்சு போட்டுறாங்க. வெளியே வந்து ஏதாவது கிடைக்குமான்னு வெளியே வந்து பார்த்தா அதுக்குள்ளே வில்லியும் அவனும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க போல. அவ கையில வச்சிருக்க கன்னை வச்சு பாட்டியை சுட ஆரம்பிக்கிறா. பாட்டியை தப்பிச்சு போறாங்க. பார்த்தா பாட்டியோட கையில புல்லட் இறங்கிருது. அதுக்கப்புறம் போய் கார் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் அவ கன்னை லோட் பண்றதுக்குள்ள இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பாட்டி தப்பிச்சு அங்க இருந்து ஓடிட்டாங்க மறுபடியும் அவங்க கார் கிட்டேயே. இந்த வில்லி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தண்ணி எப்படியும் வீடு ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணை காப்பாத்திட்டு போயிட்டாளான்னு சொல்லிட்டு கீழே போய் பேஸ்மெண்ட்ல பார்த்தா இன்னும் அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா. அவன் நல்லா அந்த தண்ணியில மூழ்கிட்டு நடுங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். அவனை போய் எதையாவது தேடுடா மரமண்டைங்கிற மாதிரி திட்டுறா. என்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லையும், சரி வா வண்டியில ஒரு போர்வை வச்சிருக்கேன், அதை எடுத்து உனக்கு தாரேன், கொஞ்சமா தான் உன்னை சூடாக்கணும்னு சொல்லையும் சரின்னு சொல்லிட்டு இவனும் காருக்கு போறான். 2 பேரும் அந்த இடத்துல போய் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காருக்கு வந்த பாட்டி ரத்தத்தை நிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க பனி எடுத்து அவங்களோட புண்ணுல வச்சுக்கிறாங்க. அப்பதான் அவங்க கையில பார்த்தா அவங்களோட மோதிரத்தை காணோமா. அந்த மோதிரம் அவங்க ஹஸ்பண்ட் போட்டதான். அதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணி அதை தேடிட்டு இருக்காங்க. அவங்க டென்ட் போட்ட இடத்துல எங்கேயாவது மிஸ் ஆயிருக்குமான்னு அங்கேயும் தேடுறாங்க. ஆனா அது கிடைக்கல. அந்த மோதிரத்துக்கு பின்னாடி இருக்க பிளாஷ்பேக் இப்பதான் நம்மளுக்கு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் டீனேஜ்ல இருக்கும் போதுல இதே மாதிரி மீன் பிடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போல மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில்லாம் வச்சிருப்பாங்களோ ஒரு பாக்ஸ், அதுல தான் அந்த மோதிரத்தை வச்சு அவங்க ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்ணிருப்பாங்க போல பாட்டிக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அந்த மோதிரம் போனதே அவங்களே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து அழுகுறாங்க. சரி இதுக்கு மேல இங்கேயே உட்காந்து இருந்தோம்னா அந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அவன் வந்தப்ப விழுந்தான்ல, அதனால அந்த இடத்துல அவன் கண்ணை போட்டு போயிட்டான். அதுவும் ஃபுல் லோடடா இருக்கு. இது எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் கார்ல குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, பார்த்தாதான் தெரிஞ்சு பின்னாடி நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இவளுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிருச்சான். அதை சரி பண்றதுக்காக தான் அந்த பொண்ணுகிட்ட இருந்து லிவர் எடுத்து இவ வச்சுக்கலான்னு கடத்தி இல்லீகலா அந்த விஷயத்த அவ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கே என் ஹஸ்பண்டும் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே தண்ணியில உறைஞ்சு போயிருக்கான். அதை கூட இவ கண்டுக்காம பிளாங்கெட் எல்லாம் சுத்திட்டு வா, உடனே நம்ம அந்த வேலையை பார்த்தாவணும் சொல்லி அவனையும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறா. இந்த லிவரை ஏன் இந்த லேக் பக்கமா மாத்துறாங்க அப்படின்னா, நாளைக்கு சப்போஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா கூட இவங்க மாட்டிக்க கூடாது, அது எல்லாமே தண்ணியோட போயிரும், அதுக்காகத்தான் நம்ம இந்த இடத்துல பண்றோம், நம்ம வேற எந்த இடத்துலயும் பண்ண முடியாது, அதனால நீ எல்லாத்தையும் எடுத்து வை, நான் அதுக்குள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன்னு அவ கூட்டிட்டு வரா. பார்த்தா இவன் கார்ல எடுத்து வச்சிருப்பான்னு பார்த்தா அவன் முதுகுல வச்சுட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். நீ சரியான லூசு தான், உன்னை கார்ல எடுத்து வைக்க சொன்னா இவே இல்லாதவன் மாதிரி இப்படி இழுத்துட்டு போற மாதிரி வச்சிருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு அவ திட்டிட்டு இருக்கா. நீ எப்படினாலும் அந்த இடத்துக்கு வந்து சரி, இவளை கார்ல கூட்டிட்டு நான் அந்த லேக்குக்கு போறேன்னு சொல்லிட்டு போறா. இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ற ஹஸ்பண்டே அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவனும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இதை இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். பாட்டி இவன் லேக்ல டென்ட் போட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு சரி அப்ப வீட்டுல யாருமே இல்லை, நம்ம போய் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம்னு வர்றாங்க. இந்த அங்க இருக்கிற கிட்ட எடுத்து அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. நிக்கிற கார்ல வாக்கி டாக்கி மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல இருந்து பக்கத்துல இருக்க யாருக்காவது கான்டாக்ட் பண்ணலாம்னு பாட்டி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு டவர் கிடைச்சிருச்சு போல. அவங்க கிட்ட சொல்றாங்க 2 பேரும் ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க, தனியால என்னால எதுவுமே பண்ண முடியல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு பேசிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள அங்க டென்ட் போட்டுட்டு இருந்தவன் இங்க வந்துட்டான். பாட்டி காலை பிடிச்சு இழுத்து போட்டுறான்.
பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு கோடாரி எடுத்து அடிக்க வரும்போது பாட்டி அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு போயிட்டாங்க. பக்கத்துல இருக்க சுத்தியில எடுத்து அப்படியே அவன் கால்லயே ஒரு போடு போடுறாங்க. ரத்தம் வந்துட்டு இருக்கு அவனுக்கு. டக்குன்னு பாட்டி கன் எடுத்து அவனை கொலை பண்ணலான்னு போகும்போது அவன் அப்படியே கதறான், வேண்டாம் என்னை சுற்றாதீங்க, இது எல்லாத்தையுமே நான் என் பொண்டாட்டிக்காக தான் பண்றேன், அவளுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, பொண்ணே நிறைய தடவை சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கா, அந்த பொண்ணை தான் நாங்க கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பண்றோம்னு சொல்லுங்க, நீ பண்றதை நியாயப்படுத்துறியாடா, ஒண்ணு கெட்டவன்லாம் கிடையாதுன்னு சொல்றான். சரி நான் உடனே ஒய்ஃப் இப்ப எங்கன்னு கேட்டா அவன் இந்த மாதிரி உங்களை தேடிதான் போயிருக்கா, நான் இப்பயே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல நானும் செத்து போயிருவேன்னு சொல்றான். அப்படியே அவன் சட்டப்பைக்குள்ள கை விடுறான். எதையோ கன் எடுத்து சுடதான் போறான்னு பார்த்தா பாட்டியோட ரிங்க அவன் தான் வச்சிருந்தானா. அதை எடுத்து கொடுக்கவும் பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த ரிங்க அப்படியே பாட்டி போட்டுக்கிறாங்க. நீ தான் உன்னை நல்லவன்னு சொல்றல, இப்ப நான் உன்னை உயிரோட விடுறேன், நீ ஃபர்ஸ்ட் ஊருக்குள்ள போய் போலீஸ்ல எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி போலீஸ் போர்ஸ் எல்லாம் இங்க அனுப்பி வை, அதுக்கப்புறம் தான் நீ உன்னை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி இங்க இருந்து நீ கிளம்பு அப்படின்னு பாட்டி அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்சம் புல்லட் பாட்டிகிட்ட கொடுத்துட்டு போறான். கார் எடுத்துட்டு கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். எதுக்கு அவ ஒய்ஃபோட கார் வேற வந்துருச்சு. அவளை பார்த்து இவன் அப்படியே பயந்து நிக்கிறான். அவ காரை விட்டு வெளியே வந்து உன்னை என்ன பண்ண சொன்னா, நீ என்ன இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு பாக்குறியா, நான் எப்பயாவது உன்னை விட்டுட்டு போக பார்த்திருக்கேனா, நான் உன் கூட இருக்கிறதுக்காகத்தானே இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு அவ சொல்லையுமே இவன் சொல்றான், எனக்கு இப்பயே வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும், நீ என்னை கொஞ்சம் பாரு, இன்னும் விட்டா நான் செத்து போயிடுவேன், எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு அவன் சொல்றான். இவன் என்ன சைக்கோத்தனமா கொஞ்சம் கூட பாசமே இல்லாம, அப்படி உனக்கு ஹெல்ப் என்னன்னா நீ என் கிட்ட தானே வந்திருக்கணும், அதுக்காக நீ இங்க இருந்து வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணுவியா, இதுக்கு மேல இந்த விஷயத்த நான் பண்றதுக்கு விரும்பலன்னு சொல்லையும், நீ தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேல அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் சரிதான், பட் ஆனா இன்னமும் அந்த சர்ஜனை நீ நம்புறியா, உனக்கு பயந்து அங்கேயே இருப்பானா, இதை யாரை வச்சு நீ பண்ணுவ, அதனால இருக்கிற காலத்தை நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம், வா இங்க இருந்து போயிடலான்னு கூப்பிடுறான். ஆனா இந்த வில்லி வந்து அதுக்கெல்லாம் ஒத்து வர மாதிரியே தெரியல. அவ மூக்குல இருந்து அப்படியே ரத்தம் வருது. அப்ப நான் சாகிறதுக்காக தான் இவ்வளவு நாள் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா. இல்ல அப்பெல்லாம் நான் சொல்லலன்னு பக்கத்துல வரும்போதே ஹஸ்பண்டையே சொல்றதுக்கு இவ ரெடி ஆயிட்டா. இப்ப அப்பதான் பாட்டி இந்த பக்கம் என்ன பண்றாங்கன்னு காமிச்சா, மறுபடியும் அவங்க பிளாஷ்பேக் போய் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கும் போல. அந்நேரம் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்திருக்காங்க. அப்பயும் பனிப்பொழிவு தானா, எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்ல, இதான் வந்து முயற்சி பண்ணணும் கடைசி வரைக்கும் விடாம அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் மோட்டிவேட் பண்ணிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அங்க சொன்னதை இந்த பாட்டி இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. விடாம அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துறதுக்காக யாரும் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம அந்த விஷயத்த பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க காரை ஃபோர்ஸா பிடிச்சு தள்ளுறாங்க. அதுவும் போய் பனிக்குள்ள விழுகுது. அந்த காரை அப்படியே வெடிக்க வைக்கிறாங்க. அதுல இருந்து புகை கிளம்பி வருது. பாட்டி வந்து வாக்கி டாக்கில ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கல்ல, அவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த புகை இருக்கிற இடத்த பார்த்து டிராவல் பண்ணி ஹெல்ப் பண்றவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாட்டியையும் பார்த்துட்டாங்க. அவங்க கேக்குறாங்க, நீங்க முத கையை தூக்குங்க, நீங்க தான் அந்த கடத்தல் கும்பலான்னு கேக்கு. நான் கிடையாது, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு டீனேஜ் பொண்ணை கடத்தி கொண்டு வந்து இங்க ஏதோ தப்பான விஷயம் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க கூட சண்டை போட்டதுலதான் எனக்கும் கூட அடிபட்டுருச்சு. நான் அதுல இருக்கிற ஒருத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அவன் பனிக்குள்ள விழுந்துட்டான். இது எல்லாத்தையுமே பண்றது அவ ஒய்ஃப் தான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க சொல்றத அவங்க நம்புற மாதிரி தெரியல. பாட்டி சொல்றத ஏதாவது வெப்பன் வச்சிருக்கீங்களான்னு கேட்கும் போல, என்கிட்ட ஒண்ணு இருக்கு, இதே மாதிரி அந்த வில்லி கிட்டையும் ஒண்ணு இருக்குன்னு பாட்டி சொல்றாங்க. சரி நீங்க எங்க கூட வந்து சேஃபா இருக்கணும்னா இந்த ஆயுதத்தை நீங்க எங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி பாட்டியும் கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு பொண்ணை சமாளிக்கிறதுக்கு வேற யாரும் தேவையில்ல, நாங்களே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ஏற்றிட்டு இவங்க 2 பேரும் அந்த வில்லி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம போய் அவகிட்ட ஃபர்ஸ்ட் பேசி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத, நீங்க காருக்குள்ளேயே உட்காருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்கி போறாங்க. ஆனா அந்த வில்லி இவங்க 2 பேருமே சுட்டு தள்ளிடுறா. அதுக்கப்புறம் பாட்டியை நோக்கியும் சுட ஆரம்பிக்கிறா. பாட்டி அந்த காருக்குள்ள தானே இருக்காங்க, அந்த கன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி கன் எடுத்து அவ கால்லயே சுட்டுட்டாங்க. அவளுக்கும் இப்ப கால்ல அடிபட்டுருச்சு. அதே சமயத்துல பாட்டி ஓடி போய் அவ காருக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு பாக்குறா. பார்த்தா அவ ஹஸ்பண்டே அவ அந்த இடத்துல கொலை பண்ணி கார்ல உட்கார வச்சிருக்கா. அதை பார்த்து அப்படியே ஷாக்ல நிக்கும் போல, இவகிட்ட இருந்து நம்மதாயா தப்பிச்சு போகணும்னு பாட்டி அங்க இருந்து ஓடுறாங்க. ஷூட் பண்ணதுல ஒரு கூரையை எடுத்து போடுறா. அப்படியே அந்த இடம் கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா பாட்டி இன்னும் கொலை பண்ணல, பேஸ்மெண்ட்ல அந்த பொண்ணோட பிடிச்சு கட்டி போட்டிருக்கா. பாட்டி கண் முழிச்சு, இன்னும் நான் சாகலையா, எதுக்கு அவ என்னை விட்டு வச்சிருக்கானே தெரியலையே, சரி நம்ம இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குமா அப்படி அழுகுற, நான் தான் இருக்கேன்ல உன்னை காப்பாத்திரு சொன்னாங்க. நான் எத்தனையோ வாட்டி சாகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு இந்த இடத்துல இருந்து வாழணும்னு ஆசையா இருக்கு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு பாட்டி கிட்ட அழுதுட்டு இருக்கா. அப்ப பாட்டி அவங்களுக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கதையா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உன் பேர் என்னமான்னு கேட்கையே என்னோட பேரு லியான்னு சொல்றா. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அந்த பேர் ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு பொண்ணு பிறந்தா லியான் தான் வைக்கலான் இருந்தோம், நீ என் பொண்ணு மாதிரிதான், என் உயிரை கொடுத்தனாலும் நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு பாட்டி சொல்லையே அந்த பொண்ணுக்கும் தைரியம் வருது. ஆனா நம்ம பாட்டிக்கு தைரியம் எதுனா அந்த மீன் பிடிக்கிற டப்பா தான். ஏன்னா அதுலதான் அவங்க ஹஸ்பண்டோட அஸ்தி இருக்கு. அதைத்தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, உங்களை கட்டி போடும் போதுல அந்த அஸ்தி டப்பாவத்திக்கு அவ மேலதான் வச்சா,
அப்படின்னு சொல்லியும் ஷூவை கழட்டி தூக்கி எறிகிறாங்க. அந்த டப்பாவும் வந்து கீழே விழுகுது. அந்த மீன் டப்பால இருந்து ஒரு ஸ்க்ரூவை கழட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க ஸ்க்ரூவை கழட்டிடுறாங்க. கழட்டி அந்த பொண்ணுகிட்ட இந்த ஸ்க்ரூவை வச்சுக்கோ, எப்பயாவது யூஸ் ஆகும், நான் கேட்டா நீ கொடு, அப்படி இல்லைன்னா உனக்கே எதுக்காவது யூஸ் ஆகும்னு கொடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த தூணை எப்படியாவது அசைச்சாதான் நம்ம ஹேண்ட் காப்பை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட முழு எனர்ஜியையும் போட்டு அந்த இரும்பு ராடை பிடிச்சி அப்படியே தள்ளுறாங்க. அவங்களாலே முடியல. விடாம அதை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த விலங்கு அப்படியே அவுந்து வந்துருது. எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹஸ்பண்டோட அஸ்தியை தான் எடுத்து அவங்க மனசுக்கு பக்கத்துல வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஷூவை மாட்டி விட்டுட்டு எப்படியாவது நம்ம இங்க இருந்து வெளியே போயிடலாம், நான் வழி இருக்கான்னு பாத்துட்டு வரேன்னு வெளியே வராங்க. பார்த்தா வில்லி அங்கதான் நின்னுட்டு இருக்கா. நீ ரொம்ப புத்திசாலி கிழவிதான், ஆனா உன்னை விட புத்திசாலி நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அப்படியே வெளியே கூப்பிட்டு வரா. வந்து அவளுக்கு தேவையான எல்லா பொருளையும் இந்த பாட்டி தான் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டென்ட்டுக்குள்ள வந்து பார்த்தா மெடிக்கலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கு. பாட்டி வந்து ஒவ்வொரு வேலையா சொல்றா. அந்த பாக்ஸ் எடுத்து மேல வைன்னு சொல்லியும் பாட்டியும் வைக்கிறாங்க. அந்த பொண்ணை படுக்க போடுன்னு சொல்லும் போல பாட்டி அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. சின்ன பொண்ணு, அவளுக்கு பதிலா நீ என்ன வேணா எடுத்துக்கோ அப்படி சொல்லி, நீயே வயசான கிழவி, உன்கிட்ட இருந்து இதை எடுத்து நான் சீக்கிரமா சாகுறதுக்கா, அதெல்லாம் வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் செய்யின்னு சொல்றா. சரின்னு சொல்லி பாட்டியும் படுக்க வச்சு அவளை டேப்பால சுத்துறாங்க. அவ கண்ணுக்கு பார்க்கும் போல டைட்டா சுத்துற மாதிரி, ஆனா அடியில வந்தோடனே கொஞ்சம் லூஸ் விட்டு அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம காப்பாத்திட மாட்டோமா, இல்ல அந்த பொண்ணாவது எப்படியாவது தப்பிச்சு போயிட மாட்டாளாங்கிறதுக்காக பாட்டி வந்து டேப்பை கொஞ்சம் லூஸா சுத்துறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த வேலை முடிஞ்சோடனே பாட்டி அப்படியே சுட்டுறா கண்ணை வச்சு. அந்த இடத்துல சுட்டோடனே அப்படியே பாட்டி கீழே விழுந்துடுறாங்க. இவ சிசர் எடுத்து அந்த பொண்ணோட டிஷர்ட்டை கட் பண்ணி லிவர் எடுக்கிறதுக்காக எல்லா இடத்தையும் மார்க் பண்ணிட்டு இருக்கா. சுட்ட பாட்டி செத்துட்டாங்கன்னு பார்த்தோம்னா இல்ல, சாகல, ஏதோ ஒண்ணு அவங்கள காப்பாத்தி இருந்திருக்கு. அப்படியே அந்த வில்லியை தள்ளி விட்டு பக்கத்துல இருக்க சிஸ்டர் எடுத்து அவ கையிலேயே சக்கு சக்குன்னு குத்துறாங்க. ஆனாலும் அவ விடுற மாதிரி இல்ல. அந்த கன் எடுத்து ஷூட் பண்ண பாக்குறா. அதுக்குள்ளேயும் பாட்டி அந்த கன்னை வெளியே தள்ளி விட்டானே 2 பேரும் சண்டை போட்டுட்டு அந்த கன்னை எடுக்கிறதுக்காக பாட்டியே அந்த வில்லியே வெளியே வந்துட்டாங்க. சண்டை போடும் போது அங்க இருந்த விளக்க வேற தட்டி விட்டோன்னே அந்த டென்ட் எரிய ஆரம்பிக்குது. பாட்டி முடிஞ்ச அளவுக்கு அவ கூட சண்டை போடையும் அவதான் கடைசி கன் எடுத்து பாட்டியை சுற்றலான்னு பார்க்கும்போது அதுல புல்லட் இல்ல போல. இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டி அந்த வில்லி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டென்ட் வேற எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள அந்த பொண்ணு அந்த டேப்பு கொஞ்சம் லூஸா தானே இருக்கு, அதை அசைச்சு கலெக்ட ட்ரை பண்றா. பாட்டி கொடுத்த ஸ்க்ரூவை வச்சு அந்த டேப் எல்லாம் கட் பண்ணி அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியே வந்துட்டா. இது அப்படியே அந்த வில்லி பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பாட்டி அவ காலை பிடிச்சு இழுத்து கையில அவங்க ஒரு விலங்கு மாட்டியிருந்தாங்களே, அந்த விலங்கு இவளோட கால்ல மாட்டி பாட்டியும் அந்த தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. இவளையும் இழுத்துட்டு அவளும் வெளியே வர ட்ரை பண்றா. அவ கைக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோவை பார்த்தா பாட்டியும் ஹஸ்பண்டும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. யாராவது நம்மளை காப்பாத்திடுவாங்க, இதுக்கு மேல இந்த பாட்டி மேல வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு நடக்க ஆரம்பிக்கிறா. பாட்டி உள்ள என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அந்த அஸ்தி டப்பாவை இங்க கரைக்கிறதுக்காக தானே வந்தாங்க. கடைசியா அந்த அஸ்தியை எடுத்து கரைச்சிட்டு அவங்க ஹஸ்பண்டோட எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கிற நினைவுகள் அப்படியே நினைச்சுக்கிட்டே அந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. படத்திலேயே 2 ஜோடி இருந்தாங்க. 2 பேரும் வெவ்வேறு மாதிரி இருந்தாங்கல்ல. நம்ம பாட்டி தாத்தாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக அவங்க லவ்வ நினைச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனா அந்த வில்லி அவளை காப்பாத்திக்கிறதுக்காக அவ ஹஸ்பண்டையே கொலை பண்ணிட்டா. இந்த மாதிரிதான் நம்ம வாழ்ற வாழ்க்கையிலுமே 2 விதமான கப்பிள்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத காமிச்சுதான் அந்த படத்தை முடிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.